Hey guys, welcome back to my channel Cookcooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் கடுகையும் போட்டுட்டு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தையும் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர சமயத்துல கட் பண்ணி வச்சிருக்கிற 10 பல்லு பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்றாற் போல காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கூடவே இங்கே கருவேப்பிலையும் இங்கே நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நாம் மிளகாத்தூள் போட போகிறதில்ல, வெறும் கொரியாண்டர் பவுடர் தான் போட போகிறோம். இது கூடவே இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் கொடுக்கறதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைங்க. வந்த சமயத்தில் 1/2 கிளாஸ் தண்ணியே இங்கே நான் ஊற்றிருக்கேன். இந்த மசாலா இந்த தண்ணியோட நல்லா வேகணும். இங்கே கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவையும் நான் இது கூடவே இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன். இதை வாழைக்காவும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டுட்டா தீஞ்சிடும். அதனால் கையை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொரியாண்டர் லீவ்ஸையும் நம்ம மேலே தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு தண்ணி தேவையே இல்லை. இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது போல் திக் கன்சிஸ்டன்சி வர சமயத்தில் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன். இந்த கடைசியாக இந்த மிளகுத்தூளும் கொஞ்ச நேரம் அப்படியே தூவிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வர சமயத்தில் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, திக்காக வேணுமா இன்னும் தண்ணியாக வேணுமான்னு பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல் தண்ணியும் உங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றிக்கலாம். இது சூப்பரான வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் வறுவல் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.